அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சிவில் சம்பந்தமான வேலைவாய்ப்புகளை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில் மே 2 அன்னைக்கு வெளியான ஒரு அறிவிக்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் பண்ண நீரத்னா கம்பெனி, மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்டு எம்பவர்மெண்ட் கீழே இது ஒர்க் ஆகுது. நம்ம போடுற எல்லா வேலைவாய்ப்புமே கவர்மெண்ட்டில் உள்ள வேலைவாய்ப்பை தான் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அதாவது டிஎன்பிஎஸ்சியை தாண்டி இந்தியா முழுக்க உள்ள எல்லா சிவில் சம்மந்தமான டிப்ளமோ சிவில், பிஇ சிவில், ஐடிஐ சிவில் சம்மந்தமான எல்லா வேலைவாய்ப்புகளையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டே வரோம் நம்முடைய சேனலில். அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு அது பயன்படாது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கு பயன்பெறுமோ நீங்கள் அவங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து யாருக்கும் இல்லை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் கம்பெனிஸ் இருக்குது, இதெல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு இங்கெல்லாம் நமக்கு வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தில் கான்பூரில் உள்ள ALIMCO அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் பண்ண மணிரத்னா கம்பெனியில் இன்றைக்கி கால்ஃபர் வழியாக இருக்குது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்டு எம்பவர்மெண்ட் கீழே ஒர்க் ஆகுது. ALIMCO அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதுதான் சுருக்கமாக ALIMCOன்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஏ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் லிமிடெட். இதை பார்த்தீங்கன்னா 22 போஸ்ட் இருக்கிறாங்க. 22 போஸ்ட்டு கேட்குறாங்க. மேனேஜருக்கு, ஆஃபீஸருக்கு, இந்த மாதிரி நிறையா கேட்குறாங்க. ஸோ இந்த மேனேஜர் போஸ்ட்டு, ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் போஸ்டிங் போடுவாங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா June 3. ஸோ இந்த மேனேஜர், ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் போஸ்டிங் போடுவாங்க. அப்ளை பண்ணுறது நீங்கள் ஆஃப்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். இது என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 22 போஸ்ட்டு. அதில் நம்ம சிவிலுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது. சீரியல் நம்பர் 5, HR 5, மேனேஜர் சிவில். அது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வேக்கண்ட் இருக்குது. குரூப் E4 ஏல வருது. சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 70,000 to 2 lakhs சேலரி. ஏஜ் 48 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும். ஒரே ஒரு வேக்கன்சி தான் அன்ரிசர்வ்டு. அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளோ வருஷத்துக்கு அனுபவம் இருக்கணும் அப்படின்னா 12 இயர்ஸ் இருக்கலாம். 47 வயசு தான் நமக்கு தேவையில்லை அப்படிங்காதீங்க. இப்போ எனக்கே எக்ஸ்பீரியன்ஸு 12 இயர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு 40 days ஆகலை. ஸோ நம்ம எங்கே பிஇ முடித்தோடனே வேலைக்கு போயிருந்தோம்னா நமக்கு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் நான் பார்த்து தான் நான் அப்லோட் பண்ணுறேன். உடனே இதுக்கு ஏன்னா சும்மா ஏதோ ஒன்று 19 போடணும் போடலை. நான் 2011 பிஇ முடித்தோடனே நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ 2023. ஸோ நான் 11 ஜாயின் பண்ணேன். இப்போ எனக்கு இந்த 23. ஸோ அது ஞாபகம் எனக்கு 11 இயர்ஸ் எனக்கு தாண்டி இப்போ ட்ரைனிங் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதே மாதிரி என்னுடைய பேட்ச்மேட்டில் உள்ளவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏஜ் தான் 48 இயர்ஸுக்குள்ளே இருக்கலாம். ஸோ 48 இயர்ஸ்க்குள்ளேனா 35 இருக்கலாம், 32 இருக்கலாம், 31 இருக்கலாம் இல்லையா? ஸோ 48 இயர்ஸை தாண்டி போகக்கூடாது. அன்ரிசர்வ்டு போஸ்ட்டு தான். எக்ஸ்பீரியன்ஸ் சிவில் மேனேஜருக்கு 12 இயர்ஸ் இருந்தால் போதுமானது. ஸோ அதுபோல் நிறையா போஸ்ட் இருக்குது. கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு, அதாவது சீனியர் மேனேஜர், குவாலிட்டி கண்ட்ரோல், சீனியர் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ், மேனேஜர் சிவில், மேனேஜர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்,
டெப்டி மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், டெப்டி மேனேஜர் எக்ஸ்போர்ட்ஸ், ஜூனியர் மேனேஜர் ப்ரொடக்ஷன் பிளாஸ்டிக்ஸ், ஜூனியர் மேனேஜர் ப்ரொடக்ஷன் பிளானிங், ஜூனியர் மேனேஜர் மார்க்கெட்டிங், ஜூனியர் மேனேஜர் பிஎன்ஏ, ஆஃபீஸர் பிஎன்ஏ, ஆஃபீஸர் குவாலிட்டி கண்ட்ரோல் மெக்கானிக்கல், ஆஃபீஸர் அக்கௌண்ட்ஸ், கிளர்க் அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட், ஜூனியர் ஸ்டோர் கீப்பர், ஷாப் அசிஸ்டண்ட். இந்த போஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு வருது. அதுபோக ஒர்க்மேன் மெயின்டெனன்ஸு, சாமில் ஆப்ரேட்டர், மிஷினிஸ்ட்டு, ஒர்க்மேன் மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி எல்லா போஸ்ட் இருக்குது. இந்த ALIMCO கம்பெனிக்கு ITI, CA, காஸ்ட் அக்கௌண்டன்ட், டிப்ளமோ, டிகிரி, BE அல்லது பிடெக்கு, MBA இங்கே முடித்தவங்க ஏதாவது ஒரு டிகிரியில் இந்த இதெல்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய போஸ்ட்டான மேனேஜர் சிவிலுக்கு BE, பிடெக் சிவில் முடிச்சிருந்தா போதுமானது. அது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. இந்த கம்பெனியில் என்ன அப்படின்னா ஒரு பெனிஃபிட் அப்படின்னா எல்லா தகுதிக்கும் ஏற்ற மாதிரி ITIக்கும் வேலை இருக்குது, BEக்கும் வேலை இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ் படிப்புக்கும் வேலை இருக்குது. ஸோ இந்த சிவில் போஸ்ட்டுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 70,000 to 2 lakhs மேனேஜர் சிவிலுக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து அப்படின்னா இதுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்கணும்னா 48 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு அப்ளை பண்ணுற ஃபீஸ், அதாவது சீனியர் மேனேஜரு, டெப்டி மேனேஜரு, ஜூனியர் மேனேஜருக்கு அண்டு ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற ஃபீஸ் வந்து 500 ரூபா. SC, ST, PWDக்கு கிடையாது. இந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணுறவங்க அடுத்த ப்ரமோஷனுக்காக எக்ஸாம் பண்ணுறாங்களா அவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. நீங்கள் DD எடுத்து தான் கட்டணும். மற்ற கேண்டிடேட்டுக்கு 250 ரூபா. இந்த போஸ்ட் இல்லாமல் மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு சாரி வந்து 250. அது SC, ST, PWDக்கு கிடையாது. இதுதான் வந்து என்னுடைய இது. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த லிங்க்கு கீழே ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்ம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி மேனேஜர் PNA ALIMCO GT ரோடு கான்பூர் உத்தரப்பிரதேசத்துக்கு ஜூன் 3க்குள்ளே நீங்கள் அனுப்பிடணும். இதுதான் வந்து இதனுடைய இந்த கம்பெனியுடைய டீட்டெயில். இது வேறு எதுவுமே இல்லை இதில். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கிடலாம். அதுக்கு என்னென்ன தகுதி அப்படின்னா சொல்லிட்டேன் சிம்பிளாக. இங்கே அதை டீப்பாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சிவிலுக்கு வந்து ஃபுல் டைமில் BE முடிச்சிருக்கணும், மினிமம் 55% மார்க் வச்சுருக்கணும், 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பப்ளிக் செக்டார் யூனிட்டில் அல்லது கவர்மெண்ட்டில் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண லோயர் ஸ்கேலில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி என்ன வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பப்ளிக் செக்டாரில் அண்டர்டேக்கிங் பண்ணி அல்லது ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண நாலேஜ் வேணும். ஒரு ப்ராஜெக்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு மாடர்ன் ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி நம்ம டெக்னிக் பண்ணுறது, CPM சார்ட்டு இதெல்லாம் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா நாலேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுருக்கணும். நமக்கு தேவையான இது. ஸோ சிவிலில் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு உண்டான ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுடைய தகுதி, போஸ்ட் நேமு, அதுக்கு என்ன தகுதி, எக்ஸ்பீரியன்ஸு என்ன இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா 22 போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதனுடைய டீட்டெயில்டு மெசேஜ். ஸோ இது வந்து எவ்வளோ சேலரி, கிராஸ் சேலரி எவ்வளவு அப்படின்னு உள்ள இது டேட்டா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வேலை வந்து யாரும் கேள்விப்படாத ஒரு வேலை. பார்த்திங்கன்னா நம்ம சிவில் பாருங்கள், நம்ம மேனேஜர் சிவிலுக்கு எவ்வளவுதுன்னா 70,000 சேலரி. அதில் DA வந்து 37%, அதோட 35% பேசிக்கு, HRA, அப்புறம் வந்து சூப்பர் இன்னோவேஷனுக்கு, அப்புறம் டோட்டல் மந்த்லி பேக்கேஜு 1,50,605 ரூபா, அன்வல் ஃபிக்ஸ்டு 1,80,210 ரூபா, எவ்வளோ வேரியபிள், இது எல்லாமே வந்து தெளிவாக போட்டிருக்காங்க.
ஸோ நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற ஃபார்மு இந்த லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். இதான் இந்த ஃபார்மு. ஸோ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு கிடச்சின்னா போங்க, இது பண்ணுங்கள். இதுதான் இதனுடைய டீட்டெயில் ரிப்போர்ட். ஸோ இந்த லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை படித்து பாருங்கள். அதாவது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, 1லேருந்து 12 வரைக்கும் உள்ள அப்ளிகேஷனில் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்கள ஃபஸ்ட்டு இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது அப்படி சப்போஸ் அதிகமாக ஆள் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள ஆன்லைன் அல்லது ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ முன்னால் எடுத்து அப்புறம் அவங்க அடுத்து கால் பண்ணுவாங்க. இது எல்லாரும் பண்ணுறது தான். இன்டர்வியூ மட்டும் சொல்லுவாங்க. அப்புறம் அதிகமாக ஆள் வந்தோடனே நம்மளை ஃபில்டர் பண்ணுறதுக்காக எக்ஸாம் வச்சு அவர் இன்டர்வியூ எடுப்பாங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட்டும் இன்டர்வியூவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கு பிறகு நம்ம செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ப்ராப்பராக நமக்கு இமெயில் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் என்னுடைய டீட்டெயில். இந்த ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கம்பெனியில் மேனேஜர் சிவில் போஸ்ட்டுக்கு விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு இது பிடிக்கலை அப்படிங்கிறவங்க இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஹிந்தியில் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃபை. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஹிந்தியில் இருக்கும். அதனால் யாரும் பயந்துட வேணாம். அது அப்படியே நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா இந்த இங்கிலீஷில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எளிமையாக புரியும். ஸோ இந்த மேனேஜர் சிவில் போஸ்ட்டு ஒரே ஒரு போஸ்ட்டு, சம்பளம் 70,000லேருந்து ஆரம்பிக்குது. இடம் கான்பூர், இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் அவங்க போஸ்டிங் போடுவாங்க. பெங்களூரு, புவனேஸ்வர், ஜாபல்பூர், மொஹாலி, உஜ்ஜைன், பார்த்தீங்கன்னா அப்போ இந்த நியூ டெல்லி, கொல்கட்டா, மும்பை, ஹைதராபாத் அண்ட் கவுகாத்தி எல்லாமே அவங்க போஸ்டிங் போடலாம். அவங்களுக்கு அங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு ஜாப்பும் நம்ம ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறோம். தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடச்சா நல்லது தான், லைஃப் செட்டில் ஆயிரும். எந்த ஒரு ஜாப்புமே உதாசீனப்படுத்தாதீங்க. ஒரு ஜாப்னாலும் பரவாயில்ல, அது நல்ல ஜாப்பாக இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. உங்களோட ஃப்யூச்சர் லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ டவுட்னா கேளுங்க. இந்த பிடிஎஃப்பையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நான் லிங்கில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, படிங்க. தேங்க்யூ.